Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு? சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் ஒரு குற்றவாளிதான் என காவல் ஆணையர் முடிவுக்கு வந்தது ஏன்? எந்த விதியின் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை ஆணையர் நடத்த முடியும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடைய ஞானசேகரனை கைது செய்வதற்கு முன்னரே அவரது வீட்டை சுற்றி ஒட்டப்பட்டிருந்த திமுக போஸ்டர் மற்றும் திமுக கொடிகளை காக்கி உடை அணிந்தவர்கள் அகற்றியதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. ஐடி வழக்கறிஞர் பிரிவினர் போல காக்கி உடை அணிந்தவர்களும் திமுகவில் சேர்ந்து விட்டார்களா என மக்கள் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் வரும் 30ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் சென்னை நீங்களாக அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30ஆம் தேதி காலை 10 மணி, வருகிற 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு நிதியுள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சார் என்று பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சார் யார்? சார் யார் என்பதை மறைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவரை தப்பிக்க வைக்க காவல்துறை முயற்சி செய்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். திமுகவின் நிர்வாகியாகவும் இருந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் அரசு பாலியல் குற்ற வழக்குகளில் அலட்சியம் காட்டுவதால் ஞானசேகரன் போன்றோர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோட பல அமைச்சரோடு
அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் போல் தமிழகத்தில் தினம்தோறும் கொலை, பாலியல் வன்கொடுமை செய்திகள் வருகின்றன. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஸ்டாலின் அரசாங்கம்தான் இதற்கு பொறுப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, இல்லது வெளியில் நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலைப்பட்டியல் என்ன என்பதுதான் வெளியே வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது.